அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனது அருமை சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் வியூவர்ஸ் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். நம்ம ஸ்ரீசக்தி 407 இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். ரிசல்ட்டு 9006 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததில் 0 பாஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு நம்ம 058, நான் சைபரை விட மாட்டேன்னு நேற்று சொல்லியிருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி 006 100% அப்படியே போர்டு, அப்படியே டைரெக்டாக வெற்றி அடைஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். 4 போர்டுமே இன்றைக்கி அருமையான வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 9006 ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் 6 டைரெக்டாக பாஸ் ஆனிச்சு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நாளைக்கு 956 வரும் நண்பர்களே. நான் அதாவது ஒரு உதாரணத்துக்கு வரும்ன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 906. சரிங்களா? ஏபிசி 3 போர்டுமே பாஸு, 4 டிஜிட்டில் அதுவும் பாஸ். இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 4 டிஜிட்டில் 9. நம்ம கொடுத்ததில் ஏபியில் 0 கொடுத்துருந்தேன், பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டில் 6 கொடுத்துருந்தேன், பாஸ் ஆகிடுச்சு. 4 டிஜிட்டில் 9 கொடுத்துருந்தேன், 9006 4 போர்டுமே அருமையான வெற்றி. இதே மாதிரி தினசரி வெற்றி பெற நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் நம்ம கணிக்கிறதே அதுதான். சரிங்களா? நான் எந்த கால்குலேஷனும் மெத்தடு எதுவுமே யூஸ் பண்ணல. இதை பெருக்கி அதை கூட்டி அது ஒரு வழிக்கு வர்றதுக்குள்ளே எப்படி கணிப்பு வருது, எப்படி ரிசல்ட்லேருந்து நம்பர் எடுத்துருக்கோம், எப்படி வெற்றி வருது, இதுதான் சிம்பிள் ட்ரிக்கு. ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேணாம். எனக்கு அதுதான் நான் சொல்லிட்டேன். நம்ம நேற்று 2 போர்டில் வின்னிங் கொடுத்தோம். இன்றைக்கி 4 போர்டுமே வெற்றி. 9006 இன்றைக்கி கொடுத்தோம். அந்த மாதிரி நான் 0வை விடவே இல்லை. என்னோடய கணிப்பில் 2-3 நாளாகவே 0 ஸ்ட்ராங்காக பட்டுகிட்டே இருந்துச்சு. சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், பிசியில் 006 கொடுத்தனா, இந்த பாருங்கள், ஏ போர்டில் 0 கொடுத்தனா, 006 ஆச்சா. நாளைக்கு 9க்கு 9 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னில் 9, இந்த 9க்கு மாப்பிள்ளை 9 வைப்பாப்பில் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால தான் நான் இங்கே ஒரு போர்டுக்கு 6 நம்பர் எடுத்திருந்தேன். 1, 7, 6, 2, 5, 9 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் ஏ போர்டுக்கும், அதே மாதிரி தான் பி போர்டுக்கும், அதே மாதிரி தான் சி போர்டுக்கும். சரிங்களா? தெளிவான வெற்றி கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்மளுடைய உழைப்பிற்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு அருமையான வெற்றியும் இருக்குது. எந்த மாதிரி கணிப்புகள் 50-50 ரொம்ப கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். கெஸ்ஸிங் அப்போ ரொம்ப டஃப் தான். நம்ம இந்த நம்பரில் கழித்து கூட்டி போட்டு பார்த்தாலுமே 50-50 கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வெற்றியை கொடுக்கணும். சிரமப்பட்டாச்சும் அந்த நம்பர்ஸ் எடுத்துடணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 50-50 089 நாளைக்கு உரிய கெஸ்ஸிங். புதன்கிழமை நாளைக்கு உரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எந்த மாதிரி கெஸ்ஸிங்லாம் இருக்குங்கிறீங்களா? புதன்கிழமை. சரியா? நாளைக்கு ஏ போர்டு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9006 முழு வெற்றி இன்றைக்கி கொடுத்துருக்கோம். நாளைக்கும் முழு வெற்றி கிடைக்குங்கிற நம்பியே நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸே எடுத்துடுறேன் உங்களுக்கு. ஏ போர்டில் இன்றைக்கி 0 பாஸ் ஆனிச்சு. 0க்கு நான் எடுத்துருக்க நம்பர் அதே மாதிரி தான் நம்பரில் ஒரு போர்டுக்கு நான் எடுத்துருக்க நம்பர் 6 செட்டு. ஏ போர்டில் பிசி ஒரு போர்டுக்கு 6 நம்பர் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதில் 3 நம்பர் இங்கே கொடுத்துட்றேன், 3 நம்பர் ஏசிபிசியில் கொடுத்துட்றேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கணிப்புகளில் இந்த 0க்கு 5, 4, 2 எங்கே இந்த நம்பர் எடுத்த அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சே பாருங்களேன், அதிலே இது நல்லாவே உட்காருது. எடுத்து பாருங்கள். இல்லை போன வருஷம் ரிசல்ட் இருந்தாலும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுக்குள்ளே தான் இருக்க பிளேவே. புதுசாக ஒரு நம்பரை கொண்டு வந்து அவன் இறக்க போகிறதே இல்லை. எல்லாத்தையும் ரொட்டேஷனாக அந்த மந்த்லி சார்ட்டு படி அப்படியே அதிலேயே தான் போயிட்டுருக்கு. மிஷின் நம்பர் கணிக்கலாமே. 7க்கு 4, 9க்கு 20, 15க்கு 40 எந்தளவுக்கு உட்காரும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் எடுத்துக்க ஒரே மெத்தடு ரிசல்ட் மெத்தடு. அதுலேருந்து தான் நம்பர் எடுத்தேன். அதுக்கு ஒரு ப்ரூஃபு இன்றைக்கி ஸ்ரீசக்திக்கு வெற்றி கொடுத்தேன். நேற்று 2 போர்டு கொடுத்தேன். ஆல் போர்டும் டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி வெற்றி வாய்ப்புகள் ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுக்கும் போதே மட்டுமே கிடைக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான், 0 பாஸ் ஆகிருக்கு. 0க்கு நான் எடுத்துக்க நம்பர் 8, 9, 6. சரிங்களா? 8, 9, 6
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 6. 6க்கு எடுத்துக்க நம்பர் 7 2 1 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் எந்தெந்த நம்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. 5 உங்கள் கணிப்பில் வச்சுங்க. 7 வாய்ப்பு இருக்குது. 7 வந்து 4 போர்டுமே 7 வரும். நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுத்துட்றேன், அதனால் அதையும் உங்களோட கணிப்பில் வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1, அதையும் தாண்டி மிஞ்சி போனால் 5 7 1 அப்படி இல்லைன்னா 8. ஸ்ட்ராங்குக்கு அதே தான் நண்பர்களே. 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். 5 1 7 ஸ்ட்ராங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 1 7. ஆல் போர்டில் 5 7 1 8. சரிங்களா? ஏபிசிக்கு ஏ போர்டில் இங்கே கொடுத்துருக்க 5 4 2, பி போர்டில் 8 9 6, சி போர்டில் 7 2 1. அருமையான வெற்றிக்கான நாளைக்கு 50 089 புதன்கிழமை 20ஆம் தேதிக்குரிய நம்பர்ஸ் உங்களுக்காக இங்கே இருக்குது. எடுத்து மறக்காமல் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் 3 போர்டு, ஒரு போர்டுக்கு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நாளைக்கு ஏபியை பொறுத்த வரைக்கும் என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? 58 உங்கள் கணிப்பில் வச்சுக்கோங்க. 49 26 51 15 0 இருக்கிறதுனால இந்த போர்டை அப்படியே நீங்கள் இதில் மாற்றி போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது பி போர்டில் நான் இது உங்களுக்கு இப்படி கெஸ் பண்ணி காமிக்கிறேங்க. ஏபியில் 58 49 26 51 15 77. அதே மாதிரி 51 இருக்கட்டும். ஒரு போர்டுக்கு 6 நம்பர். என்னென்ன நம்பருக்கு சொல்லிடுறேன். 5 4 2. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து 6ஆக வச்சுங்க நண்பர்களே. சரிங்களா? சாரி, 6ஆக வச்சுங்க. 61 வச்சுங்க. சரிங்களா? 5 4 2 6 1 7 1 2 3 4 5 6. ஒரு போர்டுக்கு 6 நம்பர் எடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு நான் எடுத்துருக்க நம்பர் 5 4 2 6 1 7. நாளைக்கு உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஏபிக்கு நாங்கள் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் வச்சு நீங்கள் பாக்ஸில் போட்டாலும் போட்டுருங்க. ஓகேங்களா? அதே தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இதில் இருக்க நம்பரை, அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0 அதனால் இந்த பி போர்டில் இருக்கிற நம்பர் ஏ போர்டாகவும் ஏ போர்டில் இருக்கிற பி போர்டாகவும் அப்படியே நீங்கள் ரேண்டமாக மாற்றிக்கிங்க. சரிங்களா? நான் இப்போ வந்து இந்த பி போர்டில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அப்படியே ஏ போர்டாக மாற்றிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 89 6 1 5 7 1. சரிங்களா? சரி, சி போர்டில் என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துருக்க நம்பர் 7 2 1 9 8 3. அடுத்தது நாளைக்கு 6க்கு 6 ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் 1 2 3 4 5 6. 6க்கு 6ம் ஒரு கெஸ்ஸிங்காக வச்சுங்களேன். 7 நம்பரை வச்சுங்களேன். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பி போர்டு இருக்கிறதையும் கணிப்பு, ஏன்னா டபுள் நம்பர் டிஜிட் பாஸ் ஆகிருக்குது நாளைக்கு. அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டில் டபுள் நம்பர்ஸ் ஏபி 0 பாஸ் ஆனதுனால நான் இதில் ஏ போர்டில் இருக்கிறத, அதாவது பி போர்டில் இருக்கிறது ஏ போர்டை எடுத்துக்கிட்டுருக்கேன். சி போர்டில் இதுதான் நண்பர்களே நம்பர்ஸ் 7 2 1 9 8 3. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி சி போர்டில் 6 பாஸ் ஆனிச்சு. நாளைக்கு மாப்பிள்ளை 6க்கு 6 இறக்கி விட்டு ஏபியை மாற்றி விட்டாலும் மாற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் உங்களோட கணிப்பில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிசியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன நம்பர்னால் ஏ போர்டில் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன். 5 4 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 1 7 1 2 3 4 5 6. 6 நம்பர் எடுத்துருக்கேன். இதில் இருக்க ஏ போர்டும் பி போர்டாகவும் இருக்கலாம். இல்லை இந்த ஏபியில் பார்த்திக்கிங்க, நீங்கள் போர்டை மட்டும் மாற்றிங்க. ஏன்னா 00 நீங்கள் ரிசல்ட் இருக்கிறதுனால இதுதான் இந்த நம்பர் அப்படியே நீங்கள் வந்து ஏ போர்டுக்கும் ஏ போர்டில் இருக்கிறது பி போர்டுக்கும் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் நம்பர்களே. 7 2 1 9 8 3. 6க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துங்க 6. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 56 வச்சுக்கிறேன். 56 57 42 21 69 18 73. சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஏபிசி எப்படிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? 777 587 492 261 519 159 778 153. 4 டிஜிட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நான் 9. சரிங்களா? அந்த 9க்கு 3 5 6 1 7 எடுத்துருக்கு. உங்களோட கணிப்புள்ள இருக்கான்னு பாருங்கள். 3 5 6
907 சரிங்களா. இன்றைக்கி 90006 ரிசல்ட்டு 90006க்கு இந்த 9க்கு நான் எடுத்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 35617 சரிங்களா. ஒரு போர்டுக்கு 6 நம்பர் அவ்வளோதான், சுருக்கமாக எடுத்துருக்கேன். அதுபடி பார்த்தால் 3598, அடுத்து பார்த்தீங்கன்னா 57 62 62 13, அடுத்து பார்த்தீங்கன்னா 17 89, அடுத்து 74, அடுத்து பார்த்தீங்கன்னா 74 92 சரிங்களா. நீங்கள் பாக்ஸில் போட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு நான் இதில் பாக்ஸில் போடல, ஜஸ்ட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட் 9க்கு 35617 எடுத்திருக்க நம்பர். இதை வச்சு தான் உங்களுக்கு கணிச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏபிசியை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு டபுள் நம்பர்ஸை வச்சுக்கோங்க. 3 போர்டுக்குமே 777 நான் கொடுத்துருக்கேன், அதையும் உங்கள் கணிப்பில் வச்சுங்க. 777 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா? 587 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா? சரிங்களா. 778 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா? பாருங்கள், கட் நம்பரில் ஒரு 3 நம்பர் தான். சரி, 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இதே தான், 35617. இதை வச்சு இந்த ஏபிசியில் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை படி நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அருமையான வெற்றிக்கான ஒரு ரேண்டமான நம்பர் ஈஸியாக கிடச்சிடும் சரிங்களா. குழப்பிக்கவே வேணாம், சிம்பிளாக ப்ளே பண்ணுங்கள், சிம்பிளாக வின் பண்ணுங்கள். ரொம்ப குழப்பிக்கவே வேணாம். எப்படிப்பா விளாட்றது, இதுதான்ப்பா வழி, வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அப்படி பண்ணி தான்ப்பா எனக்கு வெற்றிக்கு டெய்லி கொடுத்துட்ருக்கேன். ரிசல்ட்டின் அடிப்படையில் தான்ப்பா கொடுத்துட்ருக்கேன். கால்குலேஷன் அந்த இது மெத்தட், பவர் மெத்தடு, சூப்பர் பவர் மெத்தடு, எலக்ட்ரிக்கல் மெத்தடு, இந்த மெத்தடு, கரண்ட் மெத்தடு, டிரான்ஸ்ஃபார்மர் மெத்தட்லாம் வேணாம். சிம்பிளாக ரிசல்ட் எடுத்தேன். ஒரு வருஷம் ரிசல்ட்டில் இந்த நம்பருக்கு அந்த நம்பர் ஜிக்ஸாக்காக இருக்குது. அதில் எந்தெந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இன்னும் வரலை, பெண்டிங் நம்பர்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கே நான் பெண்டிங் நம்பர்லாம் போய் பார்க்கல சரிங்களா. ஜஸ்ட்டு இருக்கிற நம்பரில் எந்தெந்த மாதிரி நம்பர்லாம் கொண்டு வந்து அடித்தான் அப்படிங்கிறத வச்சு ரிசல்ட் எடுத்ததுக்கு தான் ஒரு ப்ரூஃபாக இன்றைக்கி 4 போர்டுங்க வின்னிங் கொடுத்தோமா. நாளைக்கும் அதே மாதிரியே சூப்பராக ஒரு 4 போர்டுக்கு வின்னிங் கொடுக்கறதுக்கான அருமையான நம்பர்ஸ் வந்து நான் கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 50-50 089 1 கோடி வெளில போகிற அந்த நபர் யார் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குரிய. நாளைக்கு அதுக்கும் ஒரு ரிசல்ட் வந்துடும். அருமையான ரிசல்ட்டு நாளைக்கு வரும். நம்ம சேனல் மூலயமா 4 போர்டும் பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வெற்றியை கொடுத்தது போல் 4 போர்டும் கொடுத்தது போல் நாளைக்கும் ஒரு அருமையான வெற்றி உங்களுக்காக உண்டு. உங்களுடைய கணிப்பில் நான் கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான வெற்றிக்கு நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான நண்பர்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்குரிய வெற்றிக்கான நம்பர் இதோ. ஏபிசி ஆல் போர்டு ஸ்ட்ராங்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஏபிசி ஏசிபிசி ஏபியும் நான் பாக்ஸில் போடல, ஜஸ்ட்டு கணிச்சு கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட் போட நாளைக்கும் 4 போர்டும் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பிடிச்சிருந்தால் உங்களோட கணிப்புகளில் நான் கொடுத்த நம்பர் கரெக்டுப்பா, நீ சூப்பராக சொன்ன அப்படின்னா நம்மளோட உழைப்புக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி நீ சொன்ன நம்பரில் எனக்கு என்னோடய கணிப்பில் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் லைக்கு, சப்ஸ்கிரைபு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 50-50 நாளைக்கு புதன்கிழமைக்குரிய நம்பர்ஸ் உங்களுக்காக இங்கே இருக்குது. மறக்காமல் ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு போர்டுக்கு 6 நம்பர். நான் நிறைய நம்பர் எடுக்கலை, நிறையா வேணாம். இதிலே வெற்றி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் அருமையான நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்குது. கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். உங்களோட கணிப்பில் இந்த 3 செட்டு எனக்கு கரெக்டாக இருக்குனுங்கிறீங்களா? 3 செட்டை தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். யாரும் வேணானே சொல்லலை. பி போர்டில் எனக்கு 3 செட்டு தான் போடுவேன், எனக்கு பாக்கியெல்லாம் டவுட்டாக இருக்குங்கிறீங்களா? எது உங்கள் நம்பர் கன்ஃபார்ம் இருக்கா தாராளமாக விளையாடுங்க. அதே மாதிரி தான் எல்லா போர்டுமே. எதுலேயுமே உங்களோட கணிப்புகளுக்கு ஒத்து போனால் மட்டுமே இந்த கணிப்புகளை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. இல்லைப்பா நீ சொல்கிறிய இவ்வளோ தூரம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு 4 போடுங்கிறீங்களா? தாராளமாக ட்ரை பண்ணி போடுங்க. கண்டிப்பாக 2 போர்டு வெற்றி கொடுப்பேன், அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்கிறேன். அதுக்கு நம்ம சேனல் இருக்க வீடியோஸு நல்ல ஒரு ப்ரூஃப் சரிங்களா. அடுத்த வீடியோவில் வெற்றியோட உங்களை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி வணக்கம். இது நம்மளோட கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு சேனல், உங்களுடைய சேனல், உங்களுக்கான சேனல், உங்களுக்கான வெற்றிக்கான சேனல் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.